அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் அனுப்ரியா. நான் சேவாலயால குவாலிட்டி அண்ட் வாலண்டியரிங் டிபார்ட்மெண்ட் ரெண்டுத்தையும் லீட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட புக் பாமரனின் பகவத்கீதை. சேவாலயா முரளிதரன் அவர்கள் எழுதிய அந்த புக். அதுல ஒரு 4 சாப்டரை நான் இன்னைக்கு படிச்சு நான் அதுல புரிஞ்சுக்கிட்ட விஷயம், அது கூட கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கதை எதுவும் இல்லை. வாழ்க்கையில நாம சந்திக்கிற சில விஷயத்த பத்தி தான் பேச போறேன். முடியல சுவாரஸ்யமா இருந்துச்சா இல்ல போர் அடிச்சுதா அப்படிங்கறத நீங்க ஓப்பன் ஃபீட்பேக் கொடுத்துடலாம். பகவத்கீதை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அது அது அதோட ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரியும். பகவத்கீதை என்ன அப்படின்ட்டு என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பகவத்கீதைனா என்னோட சின்ன வயசுல என்னுடைய அனுபவங்களை நான் ஒரு பிரீஃபா சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் நிறைய புக் ரிவ்யூல சீனியர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய சொல்லும் போது சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவ தான். எங்க வீட்டுல எப்படின்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமான குடும்பம். நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் சொல்றேன். ஹை ஸ்கூல் வரைக்குமே அப்படிதான் இருந்தது. எங்க அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எப்ப பிசினஸ் எல்லாம் கிடைக்குதோ அப்போ ஒரு அளவுக்கு லைஃப் நல்லா போகும். பிசினஸ் இல்லாத டைம்ல ரொம்ப ரொம்ப ஏழ்மை, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்களோட வீட்டுல எல்லாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தினா ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. உப்பு சீடை, வெள்ளை சீடை, லட்டு அப்படின்னு வகை வகையான ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்பயாவது எங்களுக்கு அப்பாவுக்கு பிசினஸ் எல்லாம் நல்லா வந்துருச்சு அப்படின்னா இந்த இந்த பலகாரம்லாம் நல்லா இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா வகை வகையா எங்க அம்மா செஞ்சு வச்சிருப்பாங்க. எங்க அப்பா ரொம்ப நல்லா சமைப்பாரு. லட்டு அதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா எதுவுமே சாப்பிட முடியாது. ஏன்னா எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, சாமி எல்லாமே பண்ணிட்டு கூப்பிட்டுருவாரு. என்னையும் என் தம்பியும் கூப்பிட்டு, வா பகவத்கீதை படிக்கலாம் அப்படின்னு உட்கார வச்சுட்டு 18வது அத்தியாயத்தை படிக்க வைப்பாரு. நமக்கா எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது லைஃப்ல. எப்பயோ ஒரு நாள் தான் இதெல்லாம் பார்க்கவே செய்யறோம். பகவத்கீதையை படிக்க சொன்னா எங்கேயாவது படிப்போமா நம்ம? நமக்கு மைண்ட்ல பகவத்கீதையே இருக்காது. ஐயோ அங்க லட்டு இருக்கு, ஐயோ அங்க பால், அங்க பாயசம் இருக்கு, இதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். இப்படிதான் எனக்கு பகவத்கீதை மனசுல ரொம்ப பதிஞ்ச ஒரு விஷயம், ஆழமா பதிஞ்சிருச்சு இது. ஏன்னா நம்மளோட ஏழ்மையில அந்த கிரேவிங் இருக்கும். ஐயோ சாப்பிடணுமே சாப்பிடணும், அந்த வயசு அப்படித்தானே தோணும். அதுலயும் நான் கத்துக்கிட்ட ஒரு 3 வார்த்தைகள், எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம். மேதா விலாசம், மத்தவங்களோட நிலைமையில இருந்து அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். 2வது ஸ்தித பிரக்ஞன், பேலன்ஸ்டா இருக்கணும். சந்தோஷத்திலயும் துக்கத்திலயும் பேலன்ஸ்டா இருக்கணும். 3வது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இந்த ஃபர்ஸ்ட் 2 என் மனசுல பதிஞ்சுதா அப்படின்னு கேட்டா ப்ராபப்ளி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பதியல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நானே அந்த மெச்சூரிட்டியை வளர்த்துக்க ஆரம்பிச்சுட்டேன். கஷ்டத்திலயும் சரி சந்தோஷத்திலயும் சரி பேலன்ஸ்டா அப்படி கொண்டு போகணும் அப்படின்ற அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாராலையும் அது கொண்டு வர முடியும்னா முடியாது. அதுக்கு தனி பயிற்சி எடுக்கணும். ஓகே, நம்மளே நம்மளுடைய மனசை காம் பண்ணிக்கிட்டு பயிற்சி எடுக்கணும். அது இன்னும் மேதாவிலாசம். அது எனக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்தே நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிற ஒரு குவாலிட்டி என்னன்னா, நான் மத்தவங்களோட நிலைமையில இருந்து மத்தவங்களை ரொம்ப யோசிப்பேன். அவங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்க அப்படி இருக்காங்களே, அவங்களுக்கு இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன். அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு நான் வளர்த்துக்கிட்ட குவாலிட்டி. சோ அந்த மேதாவிலாசம் எனக்கு நானே அறிஞ்சு லைஃப்ல பயன்படுத்திக்கிற ஒரு விஷயம். சித பிரக்ஞன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த டிரான்சிஷனுக்கு வந்துட்டு இருக்கேன். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இது நம்ம யாராலுமே முடியாது. நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஐயோ என்னடா இது இவ்ளோ எஃபர்ட் போடுறோம், ஆனா நமக்கு அதுக்கான ரெகக்னிஷன் இல்ல. இது டெஃபினட்டா எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் தானே. கரெக்ட் தானே நான் சொல்றது? அப்படிதான் இருக்கு. பட் அதையும் பிராக்டிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். இல்ல இதுதான் என்னுடைய கடமை, இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம், இந்த கடமையை ஒழுங்கா செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சோ இந்த 3 விஷயம் சின்ன வயசுல எனக்கு பகவத்கீதையா இருந்தது. முரளி சாரோட நிறைய வீடியோ நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். அதுல சில சில வீடியோங்கள்லாம் ரொம்ப ஒரு இன்சைட் கொடுத்துருக்கு. நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் இந்த வீடியோ எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு இதுல, இது நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணணுமே, நம்ம எல்லாம் பண்றோமா இதெல்லாம் அப்படின்னு நான் நிறைய கருத்துக்களை ஆழ்ந்து யோசிச்சிருக்கேன். இந்த ஆழ்ந்த யோசனை முரளி சார் எப்பவுமே சொல்லுவாரு, அந்த புக்கை படிச்சா மட்டும் பத்தாது, அந்த புக்ல இருக்க சில விஷயத்த நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் அப்படின்ட்டு. அது ரீசன்ட் டேஸா ப்ராபப்ளி ஒரு 6 மாசமா நான் படிக்கிற புக்ல இருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதை எப்படி நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டே நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி சில வீடியோகளோட தாக்கம் என்கிட்ட நிறைய ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேருக்கு என்ன தெரியும்,
நிறைய கோவப்படுவாங்க. அனுமிசா ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்ற ஒரு பேர், எனக்கு ஒரு பிராண்டே இருக்கு, அனுமிசா ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு. நான் இப்ப அதெல்லாம் நிறைய நானே ரெட்ரோஸ்பெக்டிவா யோசிக்கிறேன், ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி புக், இந்த மாதிரி வீடியோஸ் அதோட தாக்கமா தான் நான் நினைக்கிறேன். அமைதிப்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்கேன் நானே. இது ஏன் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா, இதை நம்ம எல்லாருமே பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல, அல்லு அர்ஜுன் தெரியல, ஒரு தெலுங்கு ஹீரோ. ஐ ஆம் த சேஞ்ச் அப்படின்னு ஒரு வீடியோ கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. சோ அந்த சேஞ்ச் நம்ம கிட்ட இருந்தா வரணும். மத்தவங்கள போய் நீ மாறுன்னு சொல்ல முடியாதுல்ல, நம்ம கிட்ட இருந்தா அந்த சேஞ்ச் வரணும். சோ அந்த மாதிரி இந்த புக்கை படிக்கிறச்சியும் 4 சாப்டர் தான், பட் நம்ம அந்த வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ், உண்மையே சொல்லணும்னா நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கோம், சில வீடியோ ஸ்கிப்பும் பண்ணியிருக்கோம். சோ அந்த தாக்கம் என்கிட்ட ஏதோ ஒரு தாக்கத்தை என்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக் ரிவ்யூ நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுல வந்து எனக்கு கொடுத்திருக்க 4 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து எல்லாம் இறைவன் மயம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். இதுல வந்து 10 அத்தியாயங்கள், இதுக்கு முன்னாடி 10 அத்தியாயங்களும் பகவானோட மகிமை, ஸ்ரீ கிருஷ்ணரோட மகிமைகளை வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. அத வந்து அர்ஜுனன் வந்து எவ்வளவு ஆர்வத்தோட கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதான் இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்லாம் வந்து பேசிட்டு இருந்தோம் இருக்கு. இதுல இந்த சாப்டர்ல நம்ம முக்கியமா பார்க்க போறது பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம். இந்த வார்த்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிஃபோர் முரளி சாரோட வீடியோக்கு முன்னாடி இந்த விஸ்வரூப தரிசனம் அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ஒரு கிரேட் இம்பாக்டான ஒரு வார்த்தை. ஏன்னா எங்களோட பூர்வீகம் வந்து கும்பகோணம். ஓகே, கும்பகோணம் பக்கத்துல உப்ளியப்பன் கோயில்ன்றது எங்களோட, எனக்கு வந்து இஷ்ட தெய்வம். எல்லாருக்கும் குல தெய்வம் இஷ்ட தெய்வம்ல மாதிரி எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து உப்ளியப்பன் கோயில். நாங்க எப்போ போனோம்னாலும் நாங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா அந்த கோயிலுக்கு போயிடுவோம். உழவன் எக்ஸ்பிரஸ் நைட் ட்ரெயின் ஏறினா அத்தனை நாள் காலையில தான் அந்த ட்ரெயின் போகும். அங்கேருந்து எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு, அத்தை வீட்டு பக்கத்து தெருவே கோயில், அங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, எனக்கு வந்து எப்படின்னா அந்த விஸ்வரூப தரிசனம் பார்க்கணுன்றது ஒரு பெரிய ஒரு, நானே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு தான் போவேனே. ட்ரெயின்ல ஏறும் போதே விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும், இதுதான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அங்க ஒன்னும் நம்ம டிவில எல்லாம் பாக்குற மாதிரி கடவுள் அப்படியே பெருசா அத்தனை தலை அத்தனைக்கே அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவரை பாக்குறச்ச நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? அது வார்த்தையால விவரிக்க முடியாத சந்தோஷம். இது வந்து என்னோட இஷ்ட தெய்வம்ன்றதுனால எனக்கு அந்த சந்தோஷம் வந்து மிகையற்றது. ஒருத்தருக்கு அவங்களுடைய இதுல இருக்கும். பட் அந்த ஒரு அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட், அவர் அங்க பார்த்த உடனே, அதுக்கு நிறைய கும்பல் இருக்கும் கோயில்ல, ஆனாலும் அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட் இருக்குல்ல, அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். அதனால எனக்கு இந்த விஸ்வரூபம் தரிசனம்ங்கிறது பல வருஷமா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை இதுக்காகவே நான் வந்து உப்ளியப்பன் கோயில் போய் பார்த்துட்டு அவரை சேவிச்சுட்டு வரத ஒரு வழக்கமா வச்சிருக்கேன். பட் பகவத்கீதையில என்ன சொல்றாங்க விஸ்வரூப, இது நமக்கு தெரிஞ்ச புழக்கத்தில் இருக்க விஸ்வரூப தரிசனம். பகவத்கீதையில என்ன சொல்றாங்க, இந்த சாப்டர்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அர்ஜுனருக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன்ல வந்து கிருஷ்ணர் வந்து நான் அவரோட விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறாரு. ஆனா அது அவரோட நேச்சுரல் ஐயால பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு ஞான கண் தேவை அதை பாக்குறதுக்கு. சரியா? அந்த ஞான கண் நான் உனக்கு தரேன், நீ என்னோட விஸ்வரூப தரிசனத்தை பாரு அப்படின்ட்டு வந்து அர்ஜுனன் சொல்றாரு. அந்த விஸ்வரூப தரிசனத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, சூரியன், சந்திரன், மீதி இருக்க கோள் எல்லாமே இருக்கு, கடல் இருக்கு, மலை இருக்கு, பெரிய உருவத்தோட பல உயிரினங்கள் எல்லாமே காட்சியில இருக்குது. ரீசெண்டா மகாபாரதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பெருசா ஒசரமா கிருஷ்ணர் இப்படியே அர்ஜுனர் மண்டிட்டு இருப்பாரு, அவர் அவ்வளவு பெருசா தெரிவாரு. நமக்கே அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும், எவ்வளவு விஷயங்கள் அதுல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த விஸ்வரூப தரிசனம் இது வந்து அர்ஜுனர் இங்க பாக்குறாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் தூரம் யோஜனை தூரம் தள்ளி சஞ்சயன் வந்து திருதராஷ்டர் கிட்ட எல்லாத்தையுமே அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. போர்க்களத்துல என்னென்னலாம் நடக்குதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. சஞ்சயனும் இந்த மாதிரி நடக்குதுன்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. சரி, இந்த 10 அத்தியாயத்திலயும் இந்த விஸ்வரூப தரிசனத்தை பத்தி தான் சொல்றாங்க. ஆனா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஸ்வரூப தரிசனம் வந்து நாம தினம் தினம் பாக்குற ஒரு விஷயம்தான். அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல, நம்ம உணராமலே இருந்திருக்கோம். சரியா? அதை தெரியாமலே பார்த்துட்டே தான் இருக்கும், ஆனா அதுதான் தெரியாமலே இருக்கும். ஆனா நம்ம பாக்குற விஷயங்கள் விஸ்வரூப தரிசனம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகே இதுதானா, இதை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தானே புரிஞ்சிடும். அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. விஸ்வரூப தரிசனம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. விஸ்வம்
விஸ்வம்னா விஸ்வம்னா விஸ்வம் ஒரு வார்த்தை, ரூபம் ஒரு வார்த்தை. இதுதான் ஒரு சமஸ்கிருத வார்த்தை, ரெண்டு சமஸ்கிருத வார்த்தை விஸ்வரூபன் வருது. விஸ்வம்னா பிரபஞ்சம், உலகம். ரூபம்னா அதோட பொருள். பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் கடவுளால ஃபுல்லாவே கடவுள் நிறைஞ்ச ஒரு இடம் தான் இந்த பிரபஞ்சம். இத ரெண்டு பொருளா நம்ம ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் ஒரு பெரிய உருவம் எடுக்கிறாரு. அவருக்குள்ள அந்த உலகமே தெரியுது. அது ஒரு பொருளா எடுத்துக்கலாம். ரெண்டாவது பொருள் பாத்தீங்கன்னா, இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சம் மொத்தமே கிருஷ்ணரா தெரியுறாரு. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே. இதுதான் அந்த விஸ்வரூப தரிசனம் சொல்றாங்க. இந்த விஸ்வரூப தரிசனம் நம்ம பார்க்கும் கிருஷ்ணர் எப்படி இருக்காரு அப்படின்னா, பெரிய உருவம், புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய உருவமா இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே நம்ம கற்பனையில யோசிச்சு பார்த்தா, நம்ம நடைமுறையில கடவுள் எப்படி தெரியுறாரு அப்படின்றத நம்ம இது பார்க்கலாம். அதாவது மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உபநிஷத்துல அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அதோட மீனிங் என்னன்னா, கடவுள் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துலயும் வியாபித்துள்ளார். நம்ம பாக்குற பொருள் எல்லாத்துலயுமே கடவுள் இருக்காரு. அவங்க எல்லாருக்கும் இந்த நரசிம்ம அவதாரத்தோட கதை தெரியுமா? அதுல ஒரு சென்டென்ஸ், கடவுள் எங்க இருக்காருன்னு பிரகலாத், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். கடவுள் எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சிருக்காரு. அந்த பிரகலாதன் சொல்வாரு, எல்லா இடத்துலயுமே கடவுள் இருக்காரு. அதுதான் இந்த சென்டென்ஸும் சொல்லுது. கடவுள் இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளையும் இருக்காரு. அவருக்குள்ள எல்லாமே இருக்கும். அந்த அந்த மரியாதை பிரபஞ்சத்துல இருக்க எல்லா பொருள்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான வாழ்க்கை முறைய நம்ம வாழ வேணும். அந்த மாதிரி வாழ்க்கை முறையில ஏன் நம்ம வாழறது இல்ல, நம்ம வாழறோமா அந்த மாதிரி வாழ்க்கை முறை அப்படின்னு நமக்குள்ளே இப்ப ஒரு கேள்வி வருது. நம்ம எல்லாருமே நார்மலா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், அது என்ன நம்ம மரியாதை கொடுக்க தவறிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இங்கதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட நாட்டுல நதி புனிதமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே தெரியும். எல்லா நதியும் நம்ம புனிதமா நினைச்சுட்டு நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கோம். மலைகள் புனிதமான ஒரு விஷயம், இயற்கை இதெல்லாமே புனிதமான ஒரு விஷயமா தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம அதை பாதுகாக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. எந்த நதியும் நம்ம சரியா பாதுகாக்கிறது இல்ல, எந்த மலைகளையும் சரியா பாதுகாக்கிறது இல்ல, மரங்களை வெட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை மனிதர்களாகிய நாம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மனிதனோட பேராசையினால்தான் இயற்கை ரொம்ப சீர்குலைந்து வந்துட்டு இருக்கு. அதோட விளைவுகளையும் நம்ம அனுபவிக்கிறோம். எந்த மாதிரியான அனுபவிக்கிறோம்? கிளைமேட் சேஞ்ச், சீதோஷ்ண நிலை மாற்றம், இயற்கை சீற்றங்கள், புயல், வெள்ளம், சுனாமி, பூகம்பம், ஏகப்பட்ட விஷயங்கள் மனிதனால் மனிதனுக்கே செய்யப்பட்ட விஷயம்தான். இது இயற்கை ஒன்றும் பண்ணல, மனிதனாதான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அதிக மழை. போன வருஷம் கத்திரி, யாராவது கத்திரி வெயிலோட தாக்கத்தை உணர்ந்தோமா? சம மழை, மேலெல்லாம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாம் பார்த்தா செம்ம வெயில். ஆக்சுவலி பார்த்தா அது அதர் வே ரவுண்டு தான் இருக்கணும். செப்டம்பர்லாம் நமக்கு ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் நவம்பர்லாம் நல்லா மழை வந்துடும். டிசம்பர்ல எல்லாம் பார்த்தா வெள்ளம், எங்க பாரு வெள்ளம், ஏகப்பட்ட மரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப நம்ம கேள்விப்படுறோம். இது எல்லாமே மனிதனுக்கே பண்ணிக்கிட்டதுதான். இது இயற்கையை நம்ம சரியா பராமரிக்காதனால்தான் இந்த மாதிரியான பிரச்சனைய நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கடவுள் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம், இது எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த இயற்கையை நம்ம சீரழிப்போமா? இல்ல. இப்ப நம்ம நினைக்காதனால்தான் இயற்கையை நம்ம சீரழிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அசோக சக்கரவர்த்தி மரங்களை வளர்த்தார், குளங்கள் வெட்டினார், என்னன்னோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் நம்ம ஒழுங்கா பண்ணி பராமரிச்சுட்டு இருந்தாலே இந்த சீதோஷ்ண நிலையை நம்மளால மாற்ற முடியும். சோ எல்லாமே கடவுளோட அம்சம். அந்த விஷயம் நம்மளோட ஞான கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை பார்த்தாலே விஸ்வரூப தரிசனம் தான். அந்த அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சோ இயற்கைய நம்ம கடவுளா பார்க்கணும். அத மாசுபடுறத நம்ம தவிர்க்க வேண்டும். இது மனிதர்களாகிய நம்மளோட கடமை. அத பேருக்கு வணங்கக்கூடாது. நம்ம எல்லாரும் நிறைய பேர் பார்த்திருக்கோம், நதிகளை வணங்குவாங்க, மரங்களை வணங்குவாங்க. இதெல்லாம் பேருக்கு வணங்காம அது எப்படி காக்கணும்
அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா, இயற்கையோட இணைந்து வாழ்ந்தால் நம்ம பாக்குற பொருட்கள் எல்லாமே நமக்கு கடவுளா தருவாங்க. இதுதான் விஸ்வரூப தரிசனத்தோட உண்மையான பொருள். இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். இந்த பாயிண்ட் அவங்களுக்கு புரிஞ்சுச்சா? இது ஒரு இன்னைக்கு கத்துக்கிட்ட ஒரு பாடம். இயற்கைய நம்ம பாக்குற எல்லாத்தையுமே கடவுளா பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டே நிறைய மாற்றலாம். அதுல ஃபர்ஸ்டா நம்ம எடுக்க வேண்டியது இயற்கை. அதை நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சிறு வாய்க்குள் பேரண்டம். இது கேட்டா என்ன தோணுது நம்ம எல்லாருக்கும்? சிறு வாய்க்குள் பேரண்டம். கிருஷ்ணர் வாயை திறந்து பாக்குறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இப்ப இதுக்கு முன்னாடி விஸ்வரூபம்னா என்ன, விஸ்வரூப தரிசனம்னா என்ன, அதுல கடவுள் எப்படி, அதை நம்ம எப்படி பாக்குறோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்ததுல வந்து கிருஷ்ணர் எப்படி இந்த அண்டத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்றத ஒரு ஒரு சாப்டர். இது ஒரு சின்ன சாப்டர் தான். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாட்டு, யசோதா எங்கும் நிறைந்த பரபிரம்மம் என்றழைக்க என்ன தவம் செய்தாய். அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியல. அதுல வந்து அது ஊத்துக்கோட்டை வெங்கட சுப்பையா அவர் எழுதின பாட்டு அது. அதுல வந்து யசோதாவை பார்த்து சொல்றாங்க, நீ என்னமா தவம் செஞ்ச, இந்த மாதிரி ஒரு பையனடி ஒரு பரம்பொருளான ஒருத்தரை உனக்கு பையனா கிடைச்சிருக்காரு, நீ என்னமா தவம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு யசோதையை பார்த்து பாடுறாங்க. இதே புரந்தரதாசர் கன்னடத்துல ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க. அதுலதான் இந்த கிருஷ்ணர் வந்து மண்ணு சாப்பிட்டு யசோதை வாயை தட்டி வாயை தரடா கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் வாயை திறந்தோன்னா உலகம் வாயில தெரியும். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த கிருஷ்ணர் வந்து அவருதான் பரம்பொருள், அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இந்த அறிவு நமக்கு வரணும். சோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொன்ன வந்து எல்லாமே கடவுளா நாம் பார்க்கணும். அவர்தான் பரம்பொருள் அப்படின்ற அறிவு நமக்கு இருக்கணும். எல்லாமே அவரோட செயல் அப்படின்ற அறிவு நமக்கு இருக்கணும் அப்படின்றத இந்த சாப்டர்ல சொல்றாங்க. அப்புறம் நீ வெறும் கருவிதான் அப்படின்றது. இந்த இந்த இத இத வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் இது. நீ வெறும் கருவிதான் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? என்னப்பா வேற? சரி, இது எல்லாருக்கும் நம்ம ஆணவத்தை அடக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுங்க? நான் 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 எதுவுமே இல்ல, நீ ஒரு கருவி, உன்னை இயக்குபவன் எங்கோ இருக்கார். அதுதான் இந்த சாப்டர்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கும் நம்ம. சரிங்களா? இப்போ போர்க்களத்துல அர்ஜுனன் என்னென்னலாம், அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் என்னென்னலாம் டிஸ்கஷன் போகுது அப்படின்றத சஞ்சயன் வந்து திருதராஷ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் போர்க்களத்துல பாத்துக்கிட்டே அர்ஜுனனும் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு அவரும் ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்காரு. ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்து என்னன்னா நம்மளுடைய சொந்தக்காரங்கள் அகெயின்ஸ்டா நம்ம போறோம். அவர் ஆரம்பத்துல இருந்தே அதைதான் சொல்றாரு, என்னோட தாத்தா என்னோட குரு எல்லாருமே எதிர இருக்காங்க, அவங்கள அகெயின்ஸ்டா நம்ம போராடுறோமே தான் அர்ஜுனனோட ஒரு பெரிய வருத்தமாவே இருந்தது. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடவுளுக்கு வந்து 3 தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 தொழில் வந்து கடவுளோடதான் இருக்கு. இப்ப கிருஷ்ணரோட விஸ்வரூப தரிசனத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த 3 தொழிலும் ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? படைத்தல், காத்தல், அழித்தல் 3 ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்கு. இத அர்ஜுனரும் பார்த்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா பிறப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல பிறப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து பாப்புலேஷன்ல இந்தியா நம்பர் 1 ஆயிடுச்சு. முன்னாடியே தான் நம்பர் 2ல இருந்தது, இப்ப நம்பர் 1 ஆயிட்டோம். இறப்பும் ஒரு சைட்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. சுனாமி வருது, இயற்கை சீற்றங்கள் வருது, மழை வருது, ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வந்து நியூமரஸ் டெத்ஸ், கணக்கிலடங்கா டெத். இது வந்து ஒருத்தர் செத்து போயிட்டா 2 செத்து போயிட்டாங்க கிடையாது, நிறைய பேர் ஒன்னா இறக்குற அந்த விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்குது. இப்ப வந்து அர்ஜுனன் என்ன பண்றாருன்னா விஸ்வரூப தரிசனத்தை பாக்குறாரு. விஸ்வரூபத்துல பாத்தீங்கன்னா நிறைய தலை, நிறைய கால்கள், அப்புறமா அவரோட பிறப்பு மற்ற உயிரினங்கள் எல்லாமே அவரோட விஸ்வரூபத்துல அவருக்கு தெரியுது. இப்ப வந்து சதம், சஹஸ்ரம் அப்படின்ற 2 சமஸ்கிருத வார்த்தை பத்தி இங்க எல்லாருமே சொல்றாங்க. சதம்னா என்ன? 100. சஹஸ்ரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1000. கரெக்ட். சதம்னா 100. நமக்கு தெரியும், எப்பவுமே நமக்கு சதம்னா கிரிக்கெட் தான் ஞாபகம் வரும். சச்சின் அடிச்சதும் விராட் கோலி அடிச்சதும் ஞாபகம் வந்துடும். சஹஸ்ரம், விஷ்ணு சஹஸ்ர நாமம் கேள்விப்பட்டிருப்பீங்களா எல்லாருமே? சோ விஷ்ணுவோட 1000 நாமங்களை சொல்றதுதான் விஷ்ணு சஹஸ்ர நாமம். இப்போ இந்த விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல வந்து
சொல்ற 1000மோ இல்ல சதத்துல சொல்ற 100, அது வந்து ஒரு உருவகம் தான். அது ஒரு ஜஸ்ட் அ நம்பர்ஸ், வந்து ஒரு உருவகம் தான். இந்த பகவத்கீதைக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. ஆதிசங்கரர் உரை எழுதியிருக்காங்க, பாஷ்யம்னு சொல்லுவோம். ஆதிசங்கரர் உரை எழுதியிருக்காரு, நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஆனா ஆதிசங்கரர் உரையில பாத்தீங்கன்னா சஹஸ்திரம் வந்து 1000 சொல்லாம அநேகம்னு சொல்றாரு. அநேகம், அநேகம்னா நம்ம என்ன எப்படி சொல்லுவோம்? அநேகம்னா அன்லிமிட்டெட். அநேகமா நாளைக்கு வரலாம். அதாவது அதுக்கு வந்து ஒரு தெரியாது நமக்கு. அது நடக்குமா நடக்காது தெரியாது. அநேகமா நாளைக்கு வரலாம், இப்படிதானே நம்ம பேசுவோம். சோ அந்த மாதிரி இந்த அநேகம்ன்ற வார்த்தை தான் அவங்க சொல்றாங்க. இந்த அநேகம்ன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கணக்கில் அடங்காதவை, இன்ஃபினிட்டி. அதுதான் இந்த அநேகம்ன்ற வார்த்தை குறிக்குது. இப்போ நமக்கு வந்து அர்ஜுனர் முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்து போறாங்க. அதை பார்த்து அவர் ஆல்ரெடி கலங்கி இருக்காரு. நம்ம முன்னாடி நம்மளோட சொந்தக்காரங்க ஒருத்தங்களோ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களோ இறங்குனாலே நம்ம ரொம்ப கலங்கி போயிடுறோம். அவர் முன்னாடி ஏகப்பட்ட பேரு இறந்துட்டாங்க. இது கீதையில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து புன்முறுவலோட இருக்காராம். எல்லாத்தையும் பண்றதே அவர்தான். பண்ணிட்டு ஒரு புன்முறுவலோட இருக்காரு. அர்ஜுனர் வந்து அதை பார்த்து கண் கலங்கி போயிருக்காரு. அது அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து அவர் வாயை திறக்கிறாரு. ஒரு வாயை திறந்தோன்னு ஜுவாலை, நெருப்பு ஜுவாலையா வருது. அந்த நெருப்பு ஜுவாலை பரவுது. அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த நெருப்பு ஜுவாலையில அர்ஜுனோட உறவினர்கள், பீஷ்மர், துரோணர், அவங்க அண்ணங்க எல்லாமே இறக்குறத இதை பார்க்கலாம். சரியா? இப்போ யாரெல்லாம் பிறக்குறாங்களோ அவங்க எல்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க அந்த ஜுவாலையில. ஏன் நெருப்புன்னு, ஏன் நெருப்புக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? நெருப்புல எது போட்டாலும் என்ன ஆகும்? சாம்பல், பஸ்மம் தான். நெருப்புல எது போட்டாலும் சாம்பலாம் ஆகும். எதுவுமே மிஞ்சாது. நெருப்புல எது போட்டாலும் மிஞ்சாது. அதனால அனைத்து அது எது நெருப்பு வந்து எல்லாத்தையுமே முழுமையா அழிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். எதுவுமே கொஞ்சம் கூட இல்லாம முழுமையா அழிக்கக்கூடிய விஷயங்கள். சோ அதனாலதான் நெருப்பை வந்து அழிவுக்கு ஒரு உதாரணமா சொல்றோம். இந்த காட்சியை பார்த்ததுல இருந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி அர்ஜுனர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நான் தான் காரணம், இவங்க எல்லாம் செத்து போறதுக்குன்னு நான் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு? இந்த நெருப்பு ஜுவாலை காமிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? நீ யார கொன்ற இப்ப கொல்லு இருக்க? இதுக்கு முன்னாடி நீ பார்த்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி கொல்லப்பட்டவங்க தான். இவங்களோட இதுதான் இறப்பு, இந்த இடத்துல இவங்க இறக்கணும் அப்படின்றது எல்லாமே முன்கூட்டியே டிசைட் பண்ண ஒரு விஷயம். அதனால இதுக்கு நீ காரணமே கிடையாது. இந்த இடத்துல இது நடக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி பண்ண விஷயம். இதுல உன்னோட பிழை ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாரு கடவுள். இந்த ரூல் படிதான் நடக்கணும் அப்படின்னு எல்லாமே டிசைடட். அந்த ரூல பிழை தவறாம பின்பற்றி செயல்படுத்த வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. இது என்னாலதான் நடந்துச்சு, நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நல்ல விஷயத்துக்கும் நம்ம மார்த்தட்டிக்க கூடாது. கெட்ட விஷயத்துக்கும் ஐயோ என்னால இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. எல்லாமே ஆல்ரெடி டிசைட் பண்ண ஒரு விஷயம். அந்த டிசைட் பண்ண விஷயம் தன் போக்கிலேயே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் இந்த சாப்டர்ல அவர் சொல்றார். சோ இதனால நான் தான் காரணம் எல்லாத்துக்குமே அப்படின்ற ஒரு ஆணவம் இருந்தது அப்படின்னா அதுக்கான பர்பஸே கிடையாது. ஏன்னா எல்லாமே டிசைடட். கடவுள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்ட ஒரு விஷயத்துக்கு நீ தான் எப்படி காரணமாக முடியும்? சரி, நீ ஒரு கருவி. அவர் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி வச்சாரு. அந்த ஃப்ரேம் படி நீ போயிட்டு இருக்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த நான் அப்படின்ற ஒரு விஷயம் முற்றிலும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றதுதான் இந்த சாப்டர்ல சொல்றாரு. இப்போ எனக்கு வந்து உங்க எல்லாருக்கிட்டே ஒரு கொஸ்டின். இன்னும் ஒரு சாப்டர் இருக்கு, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். யாருக்காவது என்னைக்காவது கடவுள் நம்ம முன்னாடி வந்தா என்ன கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? என்ன யோசிச்சிருக்கீங்க? கேட்கணும், கேள்வி கேட்கணும்னு வச்சிருக்கீங்க. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? வேற வேற யாரும் யோசிச்சிருக்கீங்க? பார்த்தாலே போறோம். யாரு சொல்லுங்க. ஏராசமா உனக்கு. மேம், நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளுடைய சொந்தங்கள் இறக்கக்கூடாது, உடன்பிறப்புகள் இறக்கும்போது அது வந்து தவிர்க்க முடியாதது. ரொம்ப ஒரு கவலையாகுதுல. அத நம்ம வந்து கடவுளை பார்த்தா இந்த மாதிரி சோதனை எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னு தோணுது மேம். சரி, வேற யாருக்கு எனக்கு தோணும்? ஆன்லைன்ல இருக்கவங்களும் சொல்லலாம். கடவுள் எங்க கூடயே இருக்கு. கடவுள்
என் கூடயே இருக்கணும்னு தோணும். கூடவே இருக்கு ரொம்ப பேராசமா, அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் வேண்டாமாமா அவரு? அப்படி இல்ல மேம், என் கூடயே இருக்கணும்னு தோணும் மேம். சுமதி மேடம் மணிவண்ணன் சொல்றான் ஏ கிரேட் வேணும்னு கேக்குறான். ஏ கிரேட். சுமதி மேடம் கடவுள் கூடயே தான் இருக்காரு, அதான் பிரச்சனையே, நமக்கு கரெக்டா பாத்துட்டு இருக்காரு. சரி சரி சரி. என் கூட டிராவல் பண்ற ஒரு சிலருக்கு தெரியும் என்னோட இஷ்ட தெய்வம் யாருன்னு. உப்ளியா பண்ண தவிர வேற ஒரு இஷ்ட தெய்வம் இருக்காங்க, யாருன்னு தெரியுமா? இல்ல, ராமர். என்னோட போன்ல ப்ரொஃபைல் பேக்ரவுண்ட்ல ராமர் வந்து ஆஞ்சநேயரை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி வச்சிருப்பேன் நான் ரொம்ப வருஷமா அதுதான் வச்சிருக்கேன். நான் மாத்துனதே கிடையாது, என்னோட பசங்களையும் வச்சது கிடையாது. அதுக்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்கேன், அந்த பர்பஸ்க்காக தான் அதை வச்சிருக்கேன் நானு. கெஸ் பண்ண முடியுமா? நான் இப்ப கேட்ட கேள்விக்கு ஒரு அதுல பதில் இருக்கு. கூடவே இருக்குண்ணா, அதுதான் சுமதி சொன்னாங்க, நான் அந்த பதில் கேட்கல. ராமருக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும் கூடவே இருந்து அத வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க அனுமர் வந்து. இல்ல, என்னோட ஆசை வந்து ரொம்ப அல்பமான ஆசை, கடவுள் வந்து என் முன்னாடி நின்றாரு. இல்ல, நான் தான் சொல்றேன், என் ஆசை ரொம்ப அல்பமான ஆசை. கடவுள் என் முன்னாடி வந்து நின்றாருன்னா கடவுளே ஏன்தான் இவன் முன்னாடி வந்து நின்னோன்ற மாதிரி நினைச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆசை எனக்கு. சொல்லவா? கைக்குள்ள வச்சுக்கணும். இல்ல, கடவுள்கிட்ட நான் கேட்பேன், என் முன்னாடி கடவுள் வந்தாருன்னா உன்னை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கணும்யா அப்படின்னு கேட்பேன். இதுதான் என்னோட அல்பமான ஆசை. இத ரொம்ப வருஷமா நான் வந்து வச்சிட்டு இருக்கேன். எனக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீ எல்லாமே கொடுத்துருக்க. ஏன்னா கடவுளை போய் கட்டி பிடிச்சிக்கணும்னு கேட்கறதுக்கு நான் தர்ம சங்கடமா தானே இருக்கும். ஆனா எனக்கு அதுதான் ஆசை. அதுக்குதான் அந்த ராமர் ஆஞ்சநேயரை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோவை நான் ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன். என்னைக்காவது வருவாரு, அவரை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். வராரா, யார் மூலமா வராரு அதெல்லாம் தெரியாது. ஆனா அது கொஞ்சம் அல்பமா தான் இருக்குல்ல என்னோட ஆசை. கீதா சிரிக்கிறா. என்னப்பா? சோ ஒரு போனை கட்டி பிடிச்சுக்க. சோ கடைசி அத்தியாயத்துக்கு போயிடலாம். கல்லுக்குள் இறைவன். சோ இதுதான் ஃபைனல் அத்தியாயம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து படைத்தல், காத்தல், அழித்தல் இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. அதை பத்தின டிஸ்கஷன் இதுக்கு முன்னாடி போயிடுச்சு. இப்போ விஸ்வம்னா என்ன, உலகம்னா என்ன, அதுல கடவுள் யாரு, அது கடவுள் எப்படி பார்க்கணும், அதுல நம்ம எப்படி எடுத்துக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியாச்சு. இப்போ அர்ஜுனனுக்கு புரிஞ்சிருச்சு இவர்தான் விஸ்வரூபமா, அதையும் பார்த்துட்டாரு அவர். இப்ப அர்ஜுனன் மனசுல என்ன தெரியுமா ஓடுது? ஐயோ, இவ்வளவு நாளா இவன் கூட தானே நம்ம விளையாடிட்டு இருந்தோம், இவன் கூட தானே சண்டை போட்டுட்டு இருந்தோம், இவன் இவ்வளவு பெரிய ஆளா, இவனை பத்தி தெரியாம இவன் கூட நம்ம விளையாடிட்டோமே அப்படின்லாம் அர்ஜுனன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இங்கதான் மகாத்மா காந்தி வந்து ஒரு புத்தகத்துல எழுதின ஒரு நிகழ்ச்சியை சொல்றாரு. சென்னையை சேர்ந்த ஒரு பெண் வந்து கோயில்ல போயிட்டு முதுகு காமிச்சிட்டு கடவுள்ல ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? நம்ம என்ன சொல்றோம், கடவுள் தான் எங்கேயோ இருக்காருல்ல. ஆனா நம்ம அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்றாரு, நம்ம முதுகு காமிச்சிட்டு கடவுள்கிட்ட இது கேஷுவலா நம்ம பேசுற விஷயம் தானே. அப்ப அது சொல்றா, நீதான் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்றல, இப்ப எங்க பார்த்தா எங்கேயும் தான் கடவுள் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லு. சோ கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேள்விக்கு வந்து இந்த மாதிரியான கேள்வி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ கிருஷ்ணர் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, புல்லாங்குழல், இல்லைன்னா இந்த மயில் பீலி, அப்புறம் அந்த பட்டு பீதாம்பரம், இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அவரோட விஸ்வரூப தரிசனத்துல எல்லாமே, உலகத்துல இருக்க எல்லாமே அதுல அடங்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போறோம், நமக்கு வந்து வாழ்க்கைனா என்னன்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நமக்கு எல்லாமே கோயில், கடவுள்னா எங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம், நம்ம வீட்டுல இருக்க சாமி மாடம் கூட ஞாபகம் வராது, கோயில் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம். கோயில் தான் கடவுள் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். ஆனா எல்லா கோயிலையும் நம்ம நிம்மதியா சாமி கும்பிடுறோமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் திருப்பதி. ஏன்தான் இந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கோயில் மேல ஒரு பற்றே இல்லாம ஆக்கிட்டாங்க. நான்லாம் போவே மாட்டேன், விட்டுருங்கப்பா, நான்லாம் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கும் அந்த கடவுளுக்கும் இருக்கிற அந்த அந்த அன்பு வந்து அங்கதான் நம்ம ரசிக்க முடியும். சரிங்களா? நான் இந்த உப்பிலியப்பன் கோயில் சொன்னேன்ல, அங்கெல்லாம் போனா ரொம்ப கிட்டக்க ஒரே ஒரு இதுதான், அங்க கிட்டக்க போய் நின்று அவருடைய அந்த அந்த ஃபீல்
கம்ப்ளீட்டா உணர முடியும். இவரை பார்த்தா போறோம், அங்க ஓடி போயிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கியூல நின்றுகிட்டு அவரை அங்க உங்களுக்கு பார்க்க கூட போறது ஜர்கண்டின்னு சொல்லிட்டு அமுச்சிட்டே இருப்பாங்க. அவர் எப்படி இருப்பாருன்னு கூட போட்டோ தான் இப்ப எனக்கு தெரியுது. போட்டோல எப்படி இருப்பாரு பெருமாள் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். 20 வருஷம் ஆச்சு நான் திருப்பதி போய் நான் ஆசையும் பட்டதில்லை. ஏன்னா நமக்கு இங்க ரொம்ப சந்தோஷமா ஆனந்த நிலையில ஒரு கடவுளை பார்க்க இருக்கும் போது நம்ம எதுக்கு அவளை அடிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்றது நான் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ நம்ம கடவுளை வந்து எப்படின்னா ஒரு சிலர் மட்டும்தான் அந்த கடவுளை வந்து ஒரு அன்பா அவருக்கும் நமக்கும் ஒரு 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 இன்டிமசி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த அன்போட நம்ம கடவுளை பாக்குறோம். ஆனா பலர் வந்து அதையும் ஒரு சடங்கா தான் பாக்குறாங்க. இப்ப இந்த திருப்பதிக்கு அவ்வளோ மண்டி இடிச்சுக்கிட்டு போறாங்கன்னா இப்ப லட்சுமி மிஸ் சொல்றாங்க நான் போறேன் அப்படின்னா அவங்களோட பற்று அங்க இருக்குது. அவங்க அந்த மாதிரி போய் பார்க்கணுன்றதுல அவங்க பற்று இருக்கு, அவங்க பாக்குறாங்க. பட் நிறைய பேருக்கு அதுல பற்று இல்ல, அவங்க போல. அந்த அன்பு அவங்க கிட்ட இருக்கு, அவங்களோட அன்பு அங்க இருக்குன்றதுனால அவங்க போய் பாக்குறாங்க. சோ இந்த கோயில்ல இருக்க கடவுளை கூட அன்பு இருந்தா அந்த கல்லுல கூட ஒரு பாட்டு சொல்றது, கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். அந்த அன்பு இருந்தா கல்லு கூட நமக்கு கடவுளாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இதுல முக்கியமானது கடவுள் கல்லு அதை விட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அன்புதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு அன்பு இருந்துச்சு அப்படின்னா கல்லில் மட்டும் இல்ல நாம பாக்குற இடத்துல எல்லாத்துலயுமே இறைவன் தெரிவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இத்தோட நானு என்னுடைய புக் ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். 1/2 hour தான் பண்ண முடியுது நினைக்கிறாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து உங்களுடைய கொடுக்கப்பட்ட 4 டாபிக்ல விஸ்வரூப தரிசனம், அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து அன்பு சொல்லி முடிச்சது, இந்த 4 டாபிக்மே வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே கடவுள் சொல்லுவாங்க. அவர் சார் சொல்லும் போது வந்து எல்லாமே கடவுள் சொல்லுவாரு, கடவுளுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க கூட ஒரு விஷயத்த வந்து புரந்தரதாசர் பாடல்ல இருந்து ஒண்ணு எடுத்து காட்டினீங்க, அவருடைய வாயில தான் அந்த உலகமே இருக்கு. ஸோ இப்போ அந்த வீடியோ எல்லாம் கேட்கும் போதோ அந்த புத்தகத்துல இருக்க வார்த்தைகளை பார்க்கும் போதோ கடவுள் எங்குமே இருக்க மாட்டார், நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். எங்குமே, அதாவது நம்ம கடவுளை போயிட்டு எங்கேயுமே தேடாதீங்க, அவருடைய வீடியோலயும் சொல்லுவாரு நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு அப்படின்றத வந்து நீங்க டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கணும். அந்த கடவுள் யாருன்னா அந்த அன்பு. அனைவரிடத்துலயும் நீங்க அன்பா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்க உங்களுடைய கமெண்ட்ஸ். மேம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கதைய சொல்லிட்டு இது பண்ணுனீங்க, உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க நிறைய பேர் படிச்சு கருத்துக்கள் சொல்லும் போது எனக்கும் அந்த புக்கு படிக்கணும்னு ஆசை. அப்படின்னா புக்கு ரிவ்யூ பண்றதுக்குலாம் அந்த புக்கு எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குது மேம் உண்மையிலுமே. இன்னொன்னு என்னன்னு கேட்டா இயற்கை சீற்றம், இயற்கையை பத்தி பேசுனீங்க. உண்மையாலுமே நிறைய விஷயங்கள் நம்மளாலதான் படுது அப்படிங்கறது எனக்கு தெரியுது. அப்படின்னா மனிதர்கள் பண்றது ஒண்ணு மரம் வெட்டுறது, நிறைய விஷயங்கள் அதனாலதான் படுது அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுது. அது மாதிரி நான் அப்படிங்கிறது நீங்க சொன்னும் போது நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, கண்டிப்பா நான்ங்கிறதே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மையாலுமே நம்மளையே நம்மளால மாத்தவே முடியறது இல்லை, நம்ம நினைக்கிற அடுத்தவங்களை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி. அது எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு. அது மாதிரி கடவுள் நீங்க கேட்டீங்க, கடவுள் நேரடியா வந்தா என்ன பண்ண முடியும், என்ன கேட்குவீங்கன்னு கேட்டீங்க. எதுக்காக அது என் கூட இருக்கணும்னு சொன்னேன்னா, நான் எப்பவும் ப்ரேயர் பண்ணிட்டு போறது, காலையில எந்திரிச்சு வீட்டுல இருந்து எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போகும்போது, கடவுளே நீ என்னோட கையை பிடிச்சுக்கோ, நீ என் கூடயே வா அப்படின்னு. ஏன் அதை நான் சொல்லிட்டு வருவேன் அப்படின்னு கேட்டா, கடவுள் நம்ம கூட இருந்தா நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் அது கடவுள் என் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிட்டது. அது மாதிரி அன்பை பத்தி சொன்னீங்க. உண்மையாலுமே அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எதையுமே சாதிக்க முடியும். என்னன்னு கேட்டா நம்மளுக்கு உண்மை எந்த இடத்துலயும் ஒரு மாதிரி சோகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்பா இருக்கிற இடத்துல இருக்கும்போது கடவுள் நம்ம கூட இருக்கிற மாதிரி. ஏன்னா நேரடியா கடவுள் வந்து இறங்கி எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு என்ன பண்ணினாலும் நம்ம வந்து யாராவது பக்கத்துல இருந்து அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரிதான் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் மேம். நிறைய பேசுனீங்க. எனக்கு இப்போ ஏதோ இது போயிட்டே இருக்குது மேம், கரெக்டா பேசுனேன்னா எனக்கு தெரியல. எனக்கு புரிஞ்சுக்கிட்டது இதுதான் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சுமதி மேம். அதர்ஸ் வேற ஏதாவது ஆன்லைன்ல கமெண்ட்ஸ்? குட் ஈவினிங்.
நல்ல ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. நல்ல அழகா கொண்டு போனீங்க. முக்கியமா அந்த விஸ்வரூப தரிசனம் பத்தி ரொம்ப எலாபரேட்டா சொன்னீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப புரியவும் செஞ்சது. தேங்க்யூ. கோவத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நானும் விட்னஸ் பண்றேன். உண்மைதான். இன்னும் கொஞ்சம் குறைக்கணுங்கிறத நீங்களே சொன்னீங்க. தேங்க்யூ. அங்கங்க எமோஷனலா வேற ஆனீங்க. ஏன்னா இது டாபிக் கடவுள் டாபிக்னால கண்டிப்பா அந்த எமோஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த எமோஷன்ஸோட எதையும் பாயிண்ட் எதுவும் விட்டுறாம அப்பக்கப்ப இன்ட்ராக்டிவ் ரொம்ப நல்லா கொண்டு போனீங்க. தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ கிங்ஸ்டன் சார். சார் சிட்டி ஆஃபீஸ்ல இருந்து அங்க கமெண்ட் சொல்றாங்களா சார்? முரளி சார். மணிவண்ணன் சொல்றாராம். ஓகே சார். அனு மேம், நான் முக்காவாசி புக் ரீட் பண்ணும்போது இருக்க போறது இல்லைங்க, வெளியே போயிடுவேன். அப்படி இருந்தாருன்னா சொல்லிடுறாரு. நல்லா பேசுனீங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்க, மற்றவங்களுடைய கஷ்டங்களை நம்ம அந்த கஷ்டங்கள்லாம் வந்து அவங்களோட கஷ்டத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கணுன்றது அந்த ஒரு பாயிண்ட் நல்லா சொன்னீங்க. அப்புறம் அந்த விஸ்வரூப தரிசனத்தை பற்றி நல்லா சொன்னீங்க. அப்புறம் அந்த நான் என்பது ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு கருவி தான், கடவுள் தான் இந்த உலகத்தில் அனைத்தும் அப்படின்னீங்க. அது நல்லா புரிஞ்சுது. இந்த இயற்கையும் பார்த்தீங்கன்னா, இயற்கை வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற அந்த இயற்கையை நம்ம கடவுளாக வழங்கணும். ஏன்னா இயற்கையோடு சேர்ந்து தான் நம்ம வாழ்கிறோம். அதனால் அதை நம்ம இயற்கையை காத்தாதான் நம்மளும் வாழ முடியும். கடவுள் வந்து நேரடியாக நம்ம சொல்ல மாட்டாங்க, நம்மளா தெரிஞ்சுட்டு கடவுளை பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு சொன்னீங்க. நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். கஸ்வால இருந்து ரூபினா அவங்க கமெண்ட் சொல்ல போறாங்க. கடவுள் பத்தி சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த விஸ்வரூபம் அதை பத்தி பேசுறது, நான் அப்படின்றத மறந்துட்டு நம்ம செய்யறது இல்ல, நம்ம ஒரு கருவிகள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். இந்த விஸ்வரூபன்ற விஷயத்த சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எப்பவுமே இயற்கையோடு நம்ம இணைந்து வாழ்ந்தோம்னா எந்த ஒரு இயற்கை சீற்றங்களும் நம்மள ஒன்றும் பண்ணாது அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ற ஒரு இதை வந்து நம்ம அதை எப்படி நம்ம கிட்ட இருந்து அதை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த அவங்க ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சதம் சகசிரம் அது வந்து அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு தெய்வத்தையுமே நாம வந்து அது உணர்ந்தாதான் தெரியும். யாருக்குமே எதிரில் போய் நம்ம இதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. அந்த உண்மையான அந்த ஒரு நியதியை வந்து நாம கடைபிடிச்சு அதை உணர்ந்தோம்னா அந்த இடத்த விட்டு நம்ம எவ்வளவு நேரம், அதாவது திருப்பதின்னு சொன்னாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வந்து லைன்ல நின்று 2 நாள் 3 நாள் இருந்து போய் பார்த்தோம்னா அங்க போய் அந்த அவரோட தரிசனம் சும்மா கொஞ்சம் தூரம் இருந்து பார்த்தாலே அந்த ஒரு மனசுக்கு இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த உலகத்தை விட பெரியது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை நான் உணர்ந்திருக்கேன். அந்த உணர்ச்சின்றது எல்லாருக்குமே வரணும். ஒரு சிலவங்க ஒரு இடத்துல வரும், ஒரு சிலவங்க ஒரு இடத்துல வரும். இது உண்மை. அது போல இந்த சிறு வாய்க்குள் பேரண்டம் அப்படின்னு சொன்னாங்க, அது உண்மை. ஏன்னா இந்த விஸ்வரூபன்ற விஷயத்த வந்து அவங்க இந்த அளவுக்கு கடலா காட்டி அதை சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட கருத்து. நன்றி. தேங்க்யூ மேம். அடுத்ததாக அபர்ணா அவருடைய கருத்துக்களை பகிர்வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மிஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்க. 1/2 hour பேசினாலும் ஒவ்வொரு டாபிக்கும் முடிச்ச பிறகு இந்த டாபிக்ல இருந்து இந்த பாயிண்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிவ்யூ பண்ணீங்கல்ல, அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே போல என்னால்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ணாங்க நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லாம எல்லாமே டிசைடட் அப்படின்னு சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ளோ நல்லா இருந்துச்சு மிஸ். முடிவு வரைக்கும், அதாவது தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் நல்லா சொன்னீங்க. அடுத்தது தேவி பிரியா அவங்களுடைய கமெண்ட்ஸ். நீங்க நான் தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த கருத்தை சொல்லும் போது அர்ஜுனன் வந்து சொல்வாரு கர்ணனை கொன்னப்போ, நான் தான் கொன்னேன். அது கிருஷ்ணர் சொல்வாரு, ஒருவனால அவனை கொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. உனக்கு முன்னாடி ஒரு 6 பேர் அவனை கொன்னுட்டாங்கடா அப்படின்னு சொல்வாரு. அப்புறம் அந்த கல்லுன்னு நினைச்சுன்னா கல்லுதான், கடவுள் நினைச்ச கடவுள் தான் அப்படின்ற விஷயம் சொல்லும் போது ஒரு பாடல் பாரு ஞாபகம் வந்தது மேம். உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை, கல் என்றால் வெறும் கல்தான், வெறும் சிலை என்றால் உள்ளம் என்பது ஆமை. அந்த சாங். தென் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு, இந்த பாமரின் பகவத்கீதை சொல்லும் போது விதியே மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்களா மேம்? இப்ப அபிமன்யுவ வளர்க்கிறாரு கிருஷ்ணர், சொந்த தங்கச்சி மகன் தான், அவன் எந்த அதர்மம் செய்யல, விதி இதுதான் நடக்க போதும் அவருக்கு முன்னாடியே தெரியுது. ஆனா அது ஏன் அவரை வந்து அந்த விதியை அவரால் மாத்த முடியல? இதுக்கான விளக்கம் முரளி சார் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். முரளி சார். ரொம்ப நேரமா அங்க யஷ்வந்திகா பேச காத்துட்டு இருக்காங்க, விடவே மாட்டேங்கிற அவரை. சார் பேச சொல்லுங்க சார். வாங்க.
பேசியிருந்தீங்க. நீங்க பேசினதுல வந்து நீங்க எப்படி கடவுளை பாக்குறீங்கன்றது நல்லா அது ஒரு மாதிரி அழகா சொல்லியிருந்தீங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் குட்டி மகாபாரத ஸ்டோரி உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேக்குறப்பலாம். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ யஸ்வந்திகா மேம். குட்டி மகாபாரதம் இல்ல, பெரிய மகாபாரதமே நம்ம எழுதியிருக்காரு முரளி சார். அதை படிங்க, உங்களுக்கு பெரிய விஷயமே போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன். முரளி சார். காஞ்சனா மேடம் இல்ல, போனா மேடம் இல்ல. போனா மேடம் இருக்காங்களா? இல்ல, சரி ரைட். எனக்கு ஒரு புதிரை கொடுத்து பதில் சொல்லுங்கன்ட்டாங்க. நான் பெரிய ஞானிலாம் கிடையாது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு. அதான் ப்ராக்டிக்கலா யோசிக்க தெரிஞ்ச ஆளு. அதை மட்டும் நான் சொல்லிக்கலாம் என்னை பத்தி. ரைட்டா? நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நீ வெறும் கருவிதான், உன் கையில ஒண்ணுமே கிடையாது, இது வந்து எல்லாமே ஆல்ரெடி டிசைட் ஆனப்படி தான் போயிட்டு இருக்கு, அதுதான் விதி அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்புறம் என்ன விதியை மதியால் வெல்றது இல்லையா? விதியை மதியால் வெல்லணும், விதி இருந்தால் விதியை மதியால் வெல்லாம் நினைக்கிறேன். இது இந்த மாதிரி நிறைய சிலதான் வந்து கான்ட்ரடிக்ஷன் நமக்கு தெரியும். அது கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. நம்ம எங்க எதை அப்ளை பண்ணணுமோ அங்க அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம மாத்தி மாத்தி அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து இது கான்ட்ரடிக்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ நமக்கு வந்து ரொம்ப தலைக்கு மேல கர்வம் ஏறுது, என்னாலதான் எல்லாம் நடக்குது, நான் நினைச்சாதான் எல்லாம் நடக்கும், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவர்கிட்ட அதை வந்து கொஞ்சம் நம்ம தலையை தட்டுறதுக்கு அதை பயன்படுத்தணும். உன் கையில ஒண்ணும் கிடையாது, நீ வெறும் கருவிதான், எல்லாம் ஏற்கனவே முடிவாக நடக்குது, விதிப்படி நடக்குது. நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னு சொன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு விதி உனக்கு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா இருக்க, இன்னொருத்தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அது அவனுடைய விதி. ஸோ அந்த விதிப்படி நடக்கிறது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. நீ ரொம்ப தலைக்கணம் முடிச்சு ஆறாத சொல்றதுக்காக அதை பயன்படுத்திக்கணும். ரைட்டுங்களா? அந்த ஸ்டேஜில் அதை பயன்படுத்தணும். இன்னொரு இடத்துல வந்து ரொம்ப டவுன் ஆயிடுறான் ஒருத்தன், அவனுக்கு நான் என்ன எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னதான் பண்ணாலும் சி தான் போடுறாங்க, எனக்கு ஏ போட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப அவஸ்தைப்படுறாங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட சொல்லிக்கலாம், விதியை மதியால் வெல்ல முடியும், நீ கவலைப்படாத, நீ முயற்சி பண்ணு, நீ ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணனாக்கா வரும் அப்படின்னு சொல்ல அப்ப பயன்படுத்திக்கலாம். ஸோ எந்த சுச்சுவேஷன்ல எதை பயன்படுத்துறோன்றது தான் இருக்கு. நம்ம மாத்தி பயன்படுத்தினாக்கா அர்த்தம் இல்லாம போயிடும். அப்புறம் நமக்கு இந்த கன்ஃபியூஷன் தான் வரும். அவ்வளவுதான். அதை மட்டும் தான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அதுதான் அவங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச ஆன்சர். அதுதான். நம்ம எங்க வந்து பெனிஃபிஷியலா இருக்குமோ அங்க பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அந்தந்த மாதிரி பழமொழிகளை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அதுதான் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு புக் ரிவ்யூக்கு வருவோம். அனு மேடம் நிறைய புக் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, புக் ரிவ்யூ எக்ஸ்பர்ட் அவங்க. நிறைய புக்கு பேசியிருக்காங்க, நல்லா பேசுவாங்க. ரைட்டா? அது மாதிரி அவங்களுடைய குடும்பமே வந்து பகவத்கீதை வந்து இந்த முறுக்கு சீடை சுண்டெல்லாம் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு பகவத்கீதை படிக்கக்கூடிய குடும்பம். அந்த அளவுக்கு பகவத்கீதை முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முறுக்கு வேணுமா பகவத்கீதை வேணுமா நம்ம எல்லாம் முறுக்கு தான் சொல்லுவோம். அவங்ககிட்ட முறுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், நீ பகவத்கீதையை முடின்னு சொல்லிட்டாங்க. அதனால சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் படிச்சிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா தெரிய வரும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. விஷயம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இன்னைக்கு எடுத்துட்ட விஷயங்கள்ல இந்த விஸ்வரூபம் நான் போன வாட்டியோட சொன்னேன். நான் அது ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் கான்செப்ட், ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம். நம்மளுடைய சினிமாவில் வந்து மகாபாரதத்தை பார்த்து நம்ம பழகிட்டோம். விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொன்னாலே கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி கிருஷ்ணரை வந்து நல்லா பெருசா காமிச்சிட்டு அர்ஜுனனை சின்னதாக காமிச்சு இதுதான் விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம்னா ஒரு பிரம்மாண்டமா இருக்கும், பெருசா இருக்கும், அதுதான் விஸ்வரூப தரிசனம்ங்கிற மாதிரி நமக்கு சொல்லி விட்டாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நம்ம யோசிக்கல. நமக்கு சான்ஸ்கிரிட் தெரியல, ஹிந்தி தெரியல, தெரிஞ்சுக்கவும் மாட்டோம் இல்லையா? ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி அமுச்சு விட்டுருவோம். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இஷ்டம் இல்லைன்றதால அந்த விஷயம் நமக்கு புரியாது, ஜென்மத்தில் புரியாது நமக்கு, ஏன்னா தெரிஞ்சுக்க மாட்டோம் நம்ம. ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு மீனிங். அது அந்த மொழி தெரிஞ்சா அது அர்த்தம் நான் தெரிய போகுது. விஸ்வம்னா உலகம், ரூபம்னா இந்த உலகத்தை கடவுளுடைய ரூபமாக பார்க்கிறோம், அவ்வளவுதான். எல்லாத்தையும் கடவுளை பாருன்னு அர்த்தம் விஸ்வரூப தரிசனம் சொன்னாங்க. கிராபிக்ஸ் எல்லாம் கிடையாது, அது பண்ணி காமிச்சு அதில் வந்து நமக்கு வந்து ஒரு விஷுவலா காமிக்கணும் இல்லையா? ஒரு நம்ம தாமஸ் சார் கேட்டால் சொல்லுவார், விஷுவலா எப்படி காமிக்கிறது, ஆடிட்டிங்கை விஷுவலா காமின்னு சொல்லிட்டு விமலா போட்டு படுத்திட்டு இருக்காங்க போட்டு.
எப்படி காமிக்கிறது? ஆடிட் ஆடிட் நடந்ததுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு போட்டோ வேணும் எனக்கு, ஆனுவல் ரிப்போர்ட்ல போடணும், ஆடிட் நல்லா நடந்தது காமிங்கன்னா அது எப்படி காமிக்கிறது? புரியல, யாருக்கும் தெரியல. இப்போ வந்து எல்லாவற்றிலும் இறைவனை காண வேண்டும், அதை விஷுவலா காமினா என்ன பண்றது? அப்போ வந்து எல்லாமே வந்து கடவுள் அப்படியே விரிந்து பறந்து கிடக்கிறாருங்கிற மாதிரி ஒரு பெரிய உருவமா காமிச்சு, அதுக்குள்ளேயே கடல் மலை எல்லாம் அவரோட உடம்புக்குள்ளேயே இருக்க மாதிரி காமிச்சு அந்த மாதிரி சினிமாவில் காமிப்பாங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இது 2 பார்வையா பார்க்கறது தான். நான் அந்த 2 பாட்டு, ஒரு தமிழ் பாட்டு, ஒரு கன்னட பாட்டு எடுத்து நான் அதை போட்டு நான் இது பண்ணியிருப்பேன், சொல்லியிருப்பேன். நான் என்னுடைய அந்த இதுல, அந்த அத்தியாயத்துல எல்லாவற்றிலும் என்னையும் எண்ணில் எல்லாவற்றையும் பார்ப்பவன் பார்வையுடையவன் ஆகிறான். இதுதான் பகவத்கீதை ஸ்லோகத்தினுடைய பாரதியாருடைய மொழிபெயர்ப்பு. எல்லாவற்றிலும் என்னையும் எண்ணில் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன் பார்வையுடையவன் ஆகிறான். பார்க்க தெரிந்தவன் யார்? பார்க்க தெரிந்தவன் ஒரு வார்த்தையை சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. பார்க்க தெரிந்தவன் பார்ப்பான். பார்ப்பான்னா அர்த்தம் அதுதான். பார்க்க தெரிந்தவன் பார்ப்பான், அதான் பார்ப்பான் ஐயரு அப்படிதான் மாத்திட்டோம் நம்ம. பார்க்க தெரிந்தவன் பார்ப்பான். யார் பார்க்க தெரிந்தவன்? என்னுள் எல்லாவற்றிலும் என்னையும் பார்க்க தெரிந்தவன் பார்ப்பான். இது ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? என்னுள் எல்லாவற்றையும் பார்க்கணும், அப்புறம் அதே மாதிரி எல்லாவற்றையும் என்னை பார்க்கணும்னு சொன்னாக்கா இது ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கு ஈக்குவலண்டா காமிக்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்து காமிச்சேன். நீங்க ஊத்துக்காடு வெங்கட சுப்பரையர் பாட்டு எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, தாயே யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மாவென்று அழைக்க. அப்ப அந்த குழந்தைய வந்து அம்மாவை பார்த்து அம்மான்னு கூப்பிடுது இல்லையா? யசோதாவை பார்த்து அம்மா நினைச்சுக்குது. அது ஆக்சுவலா எங்கும் நிறை பரபிரம்மம். அவ்வளவு பெரிய இறைவன் இந்த அம்மாவை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டு. ஸோ அந்த குழந்தை பார்வை வந்து யசோதா வந்து அம்மாவா இருக்காங்க. அதே இவருடைய புரந்தரதாசருடைய கன்னட பாட்டு அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெகதோதாரணா மகனந்து தோரிதான்னு ஒரு அந்த பாட்டில், கன்னட பாட்டில் மகன் என்று நினைத்து கொண்டாள். யார? ஜகத் உத்தாரணா. உத்தாரணம் செய்வது என்றால் நிர்வகிப்பது. இந்த உலகத்தையே நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்து என்ன மகன் நினைச்சுக்கிறான். அப்போ அம்மா வந்து குழந்தைய பார்த்து மகன் நினைச்சுக்குது. தமிழ் பாட்டில் குழந்தை வந்து யசோதாவை பார்த்து அம்மான்னு நினைச்சுக்குது. ரெண்டும் வேற வேறையா? ரெண்டும் ஒண்ணுதானே? 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றாங்க. அம்மா சைட்ல இருந்து இது என்னுடைய குழந்தை, குழந்தை சைட்ல இருந்து இது என்னுடைய அம்மா. அப்படி சொல்லும்போது ரெண்டும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் எல்லாவற்றிலும் என்னை பார்ப்பதும் எனக்குள்ளே எல்லாவற்றையும் பார்ப்பதும் அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த 2 பாட்டையும் எடுத்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எல்லாவற்றிலும் பார்க்கணும்னு சொன்னாக்கா, எல்லாமே கடவுளா பார்க்கணும்னா கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை எல்லாத்தையும் கொடுக்கணும். அதனால்தான் வந்து எல்லாத்தையும் கும்பிடுற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கோம். அரச மரத்தை பார்த்தா கும்பிடணும். ஏன் அரச மரத்தை கும்பிடணும்? ஆக்சிஜன் அங்கதான் அதுதான் அதிகமா இருக்கு. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆளுங்க? 5000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிஜன் எந்த மரத்துல வருதுன்னு தெரியுமா இருக்காது? எப்படி கண்டுபிடிச்சாங்க? தெரிஞ்சிருக்கு, தெரியாமலாம் இல்லை. அதனால எல்லா மரத்தையும் விட்டாங்க. அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் வச்சிரு, ஏன்னா அதை சுத்தி சுத்தி வருவாங்க. ஒரு பிள்ளையார் சிலை வச்சிட்டிங்கன்னு சொன்னாங்க, பிள்ளையாரை சுத்தி சுத்தி வருவாங்க. அங்க போய் தோப்பு கரணம் போடுவாங்க. எல்லாம் பண்ணும் பொழுது இந்த சுத்தி சுத்தி வரக்கூடிய அந்த வாக்கிங் பயிற்சி, தோப்பு கரணம் போடக்கூடிய பயிற்சி, இதெல்லாம் பண்ணும்போது அந்த பயிற்சியின் போது நாம அதிகமா சுவாசத்தை எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அதிகமான ஆக்சிஜனை நம்ம உடம்புக்குள்ள போகுது, நமக்கு புத்துணர்ச்சி வருகிறது. ஆஹா, பிள்ளையார் எனக்கு புத்துணர்ச்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். ரைட்டா? அப்போ அரச மரத்தை பார்த்து இதை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா பிள்ளையார் தான் தராரு. ஏன்னா அந்த அரச மரம் பிள்ளையார் தான். ஸோ அந்த அந்த பழக்கம் வருவதற்காக இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ நதியை வந்து புனித நீர், புனித நதி அப்படின்னு சொல்றோம். கங்கை புனிதமான நதின்னு சொல்றோம். காவேரி புனிதமான நதின்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் கெடுத்துடாதீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நல்லா இருக்கிற நதி, தண்ணி அப்பதான் கிடைக்கும் குடிக்கிறதுக்கு. இதெல்லாம் அவ்வளவுதான். அங்க இருக்கிற நதியை வந்து எல்லாம் வந்து நம்ம குப்பையெல்லாம் போட்டு விட்டு எல்லாம் பண்ணி சேறு சவிதி ஆக்கி விட்டுட்டு, இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு பாட்டு பாரதிதாசனுடைய கவிதை ஒன்று படித்தோம். அவர் எழுதுறாரு, இந்த இந்த நீரோடையிலே நான் போய்கொண்டிருக்கிறேன். அன்னம் தண்ணி மேல வந்து அன்னப்பறவை போயிட்டு இருக்க மாதிரி நிறைய படகுகள் இந்த தண்ணீரின் மீது மிதந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. ரொம்ப அருமையான காட்சியாக இருக்குதுன்னு சொல்லி அவர் அனுபவித்த ஒரு விஷயத்தை பத்தி ஒரு கவிதையா எழுதியிருக்காரு.
இது என்னன்னு சொன்னா நீங்களாம் சிரிப்பீங்க. இப்போ அவர் எங்க எங்க தெரியாம போறாரு, சென்னையில இருந்து மகாபலிபுரம் போயிட்டு இருக்காரு. அது என்ன நீரோடை? பக்கிங்ஹாம் கெனால். அதுல போயிட்டு இருக்காராம். பக்கிங்ஹாம் கெனால கோவம் ஏதோ ஒண்ணு. இதுலதான் வந்து போட்ல போயிட்டு இருக்காரு. அன்னப்பறவை போற மாதிரி நிறைய போட்டு போயிட்டு இருக்குதான். அதுல முன்னாடியே நடந்திருக்கு. இதெல்லாம் இருந்திருக்கு முன்னாடி. இங்க நம்ம பக்கத்துல நான் அடிக்கடி அந்த அனுமார் கோயில் ஒண்ணு கூட்டு போவாங்க எல்லாரையும் வாங்கன்னு சொல்லுது. அந்த அந்த அனுமார் கோயில் பேரு தண்ணித்துறை மார்க்கெட் அனுமார் கோயில். அது பக்கத்துல ஒரு மார்க்கெட் இருந்தது. அந்த மார்க்கெட்லாம் இடிச்சுதான் வந்து பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க. இப்போ ஒரு 10 மாடி கட்டடம் கட்டிட்டாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு பேர் தண்ணித்துறை மார்க்கெட்டு. ஏன் தண்ணித்துறை மார்க்கெட்டு? அப்படிதான் ஆந்திரால இருந்து காய்கறியை வந்து போட்ல வரும். போட்ல வந்து பக்கத்துலேயே பக்கிங்ஹாம் கெனால் இருக்கு அந்த மார்க்கெட் பக்கத்துல. அங்க வந்து நிற்கும், அந்த போட்டு நிற்கும். அந்த காய்கறியை வந்து அன்லோட் பண்ணிட்டு இங்க விற்பாங்க காய்கறியை. அதனால அந்த மார்க்கெட்டுக்கு பேர் தண்ணித்துறை மார்க்கெட். ஒரு காலத்துல பக்கிங்ஹாம் கெனால்ல போட்டு விட்டு இருந்தாங்க. மனுஷங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. அதுல வந்து இந்த மாதிரி வந்து அன்னப்பறவை போற போட்டு போகுது, அதுல உட்காந்து போறேன். பாரதிதாசன் 1934ல ரொம்ப நாள் முன்னாடி கிடையாது, 1934 எழுதிய கவிதை அது. இன்னும் 100 வருஷம் கூட ஆகல. ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடி போட்ல மகாபலிபுரம் போகலாம். அந்த மாதிரி இருந்த இடம். இன்னைக்கு அது கிட்டே போக முடியாது. அது பக்கத்து ரோட்ல நம்ம வண்டி ஓட்டு போனாலே மூக்க பிடிச்சிக்கிறோம். மக்கள் தொகை இல்லாம மக்கள் தொகை இல்லாம இருந்தா இப்போ யூரின் போறாங்க. மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு, கழிவு நீர் வேற வழி இல்ல. அப்படி கிடையாது. மக்கள் தொகை ஜாஸ்தியாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்பாடுலாம் பண்ணிக்கணும்ப்பா. இப்போ சொன்னாங்க நம்ம தான் இப்போ உலகத்துல நம்பர் 1 ஆயிட்டோம் மக்கள் தொகையிலன்னு சொன்னாக்கா, இன்னொருத்தர் பேசும்போது சொல்றாங்க கடவுள்கிட்ட என்ன கேட்பீங்கன்னு சொன்னாங்க, நம்ம கண்ணு முன்னாடி யாரும் சாகக்கூடாதுன்றாங்க. நீங்க பிறப்பில நம்பர் 1 ஆயிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு உடனே நடக்கக்கூடிய விஷயம் என்ன? இறப்புலையும் நீங்க தான் நம்பர் 1. அப்படிதான் ஆயிடும். அப்பதான் இடம் இருக்கும் உலகத்துல இல்லையா? பிறப்புல மட்டும் நம்பர் 1 ஆயிடுவீங்க, இறப்புல நீங்க வந்து உனக்கு இதுவே இறப்பே கிடையாதுன்னு சொன்னாக்கா எப்படி இடம் இருக்கும்? வாய்ப்பே இல்லை. அதனால மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, அதனால நான் குப்பையாக்கிடுவேன்னு சொன்னாக்கா அது காரணமே கிடையாது. மக்கள் தொகை அதிகமானாலும் மூளையும் அதிகமாகணும். அவ்வளவு மூளை அதிகமாகுது இல்லை? இப்போ அவ்வளவு மக்கள் இருந்தா அது கூட மூளையோட இருக்கணும்ல, அது குப்பையாக்கிடக்கூடாது. அப்போ எல்லாவற்றிலும் இறைவனை நாம் காண்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மரியாதை நமக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையின் மீது இருந்ததுன்னு சொன்னா இந்த பிரச்சனையே இல்லாம இருக்கும். சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து நம்ம நல்லா காப்பாற்றணுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் அந்த கதையை சொல்லுவாங்க. விவேகானந்தர் சின்ன வயசுல நிறைய குருமார்களை போய் சந்திக்கிறாரு. போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் அவர் கேட்கிற கேள்வி, கடவுளை பார்த்துருக்கீங்களா? அது எப்படிப்பா பார்க்க முடியும்? கடவுளை அவ்வளவு சீக்கிரம் பார்த்துட முடியுமா? இப்படிதான் எல்லா சமயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நீ வேஸ்ட்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னாக்கா அது என்ன அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி என்ன சொல்லி ஊரே ஏமாத்துறீங்க அப்படின்னா இல்ல யாரும் பார்க்கறதா இல்ல, இது அவ்வளவுதான். இது என்ன கடவுள்? இந்த வந்து நம்ம கடவுள் இல்லதான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாத்திக நாயரெல்லாம் பேசியிருக்காரு. அவர்கிட்ட அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னது மட்டும் தான், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஆள் தான். அவர்கிட்ட போய் கேட்கறாரு, கடவுளை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேனே, பார்த்துட்டே இருக்கேன். உன்னை பார்க்கறத விட உன்னை இப்ப எதிர்க்கு நிக்கிற உன்னை பார்க்கறேன்ல, இதை விட கிளியரா கடவுளை பார்க்கறேன் அப்படின்னா அப்பதான் அவர் புரியுது. ஏன்னா இவ்வளவு கான்பிடண்டா கடவுளை பார்த்தாச்சுங்கிறாரு, பார்த்துட்டு இருக்கான்றாரு. அப்படிதான் ஐடியா. இதுதான் நம்ம விவேகானந்தர் எதிர்க்கு நிக்கிறாரு, அவரு தான் கடவுள். யஷ்வந்திகா இருக்கான, யஷ்வந்திகா தான் கடவுளுக்கு கண்ணெதிரப்பட்டு இருக்காங்க சொல்லலாம். அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையும் கடவுளை பார்க்க முடிஞ்சாக்கா அப்பதான் உங்களால கடவுளை பார்த்தேன்னு சொல்ல முடியும், கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்க முடியும். நம்ம எல்லாம் கோயில போய் கும்பிடுறோம். நீங்க சொன்னாங்க நான் 3 நாள் வந்து கியூல நின்று போய் திருப்பதியில போய் சாமி தரிசனம் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்களே வெளியே வந்து நீர்நிலையில போய் குப்பையை போட்டாங்கன்னு சொன்னா அப்ப என்ன கடவுளை பார்த்தாங்க? இல்லையா? எல்லாமே வந்து அப்படி வந்து நம்ம கியூல போய் நின்று கோயிலுக்குள்ள போய் பார்க்கறது தான் கடவுள் நினைச்சோம்னாக்கா இந்த ப்ராப்ளம் தான் வரும். நம்ம எல்லாத்தையும் பார்க்கறோம் அப்படின்ற ஃபீலிங் வரும்போதுதான் உண்மையான கடவுள் தரிசனம் நமக்கு கிடைச்சதுனாகும். அதுதான் விஸ்வரூப தரிசனம். அதை பத்தி தான் நிறைய சொல்லியிருக்கேன் அந்த புக்ல. அந்த இப்போ பேசின 4 அத்தியாயத்தையுமே முழுசா அதுதான். இப்போ நான் அந்த நான்கிற கான்செப்ட்லாம் சொன்னாங்க, கருவின்றது சொன்னாங்க. அது எல்லாமே அப்படிதான். எல்லாமே நீங்க அந்த விஸ்வரூப தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே கடவுள்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா அப்போ நான் தான் செய்யறேன்ற ஒரு இது இருக்காது. இது வந்து ஃபுல் ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நடந்துருக்கு, நம்ம கூட வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ரைட். ஸோ நிறைய அருமையா இருந்தது. நிறைய டைம் எனக்கும் கொடுத்துட்டீங்க. சீக்கிரம் முடிச்சுதான் நானும் நிறைய பேசிட்டே போயிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அடுத்த புக் ரிவ்யூல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.
ஸோ இந்த நாள்ல வந்து நமக்கு வந்து 4 விஷயங்கள் 4 டாபிக் எடுத்து 4 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கு சாரும் வந்து உங்களுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் வருது. அவருமே வந்து இது ஒரு காமன் பிளாட்ஃபார்மா நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிஜிவி பத்தி வந்து அவருமே இப்போ ரீசெண்ட் டைம்ல டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இதுவுமே வந்து பிஜிவி வீடியோவா வந்து வந்த விஷயம்தான். இப்ப புத்தகமா வந்து இப்ப புக் ரிவ்யூவா வந்துட்டு இருக்கு. சில பேருக்கு வந்து அது பிஜிவி வீடியோவா வந்ததுன்னு கூட தெரியாது. ஏன்னா சார் எங்ககிட்ட சொல்லுவாரு, இத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க, இத்தனை பேர் ஆன்சர் பண்றாங்க, வியூ மட்டும் இவ்வளவு போகுது அப்படின்ற மாதிரிலாம் சார் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம சேவா வேற எந்த ஆர்கனைசேஷன்லும் இல்லாத ஒரு விஷயம் தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். புக் ரிவ்யூன்னு ஒன்று பண்றோம். அதுல தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு விஷயத்த வந்து நீங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி 4 விஷயத்த விஸ்வரூப தரிசனத்துல இருந்து கடைசியில் அன்பு அப்படின்ற முடிச்ச வரைக்கும் ரொம்ப எல்லாமே நல்லா இருந்தது. அதற்காக சேவாலியாவின் சார்பாகவும் பிஜிவி துறையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ மேம்.